வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், உங்களால் கோஸ்ட் ஆஃப் கேமிங் சேனலுக்கு மீண்டும் அன்போடு வர வைக்கிறேன். இது கோஸ்ட் ஆஃப் கேமிங் வழங்கும் லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 2 பகுதி 27 ரோட் டு ஹாஸ்பிட்டல். வாங்க உள்ள போகலாம். எப்பா இந்த அடி அடிச்சிட்டான். அந்த பாட்டில் மட்டும் என் மண்டையில் பட்டிருக்கணும். செத்தான் இருடா வரேன். இந்த உங்கள் ஒரே இதில் முடிக்கிறேன்டா. எத்தனை பேரா? 1 2 3 பேர் தான் காணுங்க. முடிக்க வேண்டிய டைம். இந்த பாம்பை யூஸ் பண்ணல. பாம்பை பூரா தூக்கி எரிஞ்சு முடிச்சிடுவோம். வா 2 பேர் போச்சு புல்லட்டில். வாங்க அவ்வளோதான். ஐயோ வேஸ்ட்டாக போதே. இப்போ ட்ராக் டைம் ரொம்ப இருக்குதுப்பா. அவ்வளோதான். ஓ இன்னும் ஒருத்தன் இருக்கான். வா வா ரைட். இன்னும் ஒருத்தன். ஐயோ புல்லட் இல்லட்டு எதுவுமே இல்லையே. பாம்பு இருக்குல்ல அப்புறம் என்ன. இந்தா வாங்கிக்கோ. ஐயோ அங்கே போயிடுச்சு. 4 பேர் இருந்திருக்கானுங்க. இந்த பாம்பை யூஸ் பண்ணவே இல்லைங்க. இப்போ தான் நானும் கவனிக்கிறேன். அம்பு ஆமாக்கா அவ்வளோதான்க்கா. இந்த சிட்டியே பிடிக்கல அக்காவுக்கு. வந்ததுலேருந்து அடி வாங்கிட்டு இருக்கோம். எங்கே அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்ல அப்புறம் என்ன போ. பாடுற கத்திலாம் வச்சுருக்கானுங்க. அதுவே கத்தி. அதை எப்படி நம்ம இன்னும் பவர் அப் பண்ண முடியும் இதை வச்சு? இந்த பக்கம் எதுவும் வழி இருக்கா? என்ன வழி இல்லை? இங்கேருந்து குதிக்கணுமா? செத்துட மாட்டாளா? எங்க அதுக்குள்ளே இது இருக்கா? ஏன்டா ஒருத்தர் கூட காரணம் இங்கேருந்து குதிக்கணுமா? எங்கே அப்படி தான் நினைக்கிறேன். இருங்க நல்லா வேறு பக்கம் அதுக்கு பார்த்துக்கிறேன். செத்தக்கப்புறம் திருப்பி ஆளுங்க கூட சண்டை போடணும். ஆமாம் இங்கிட்ட எதுவும் வழி இல்லை. எனக்கு தெரிஞ்சம்மா அங்கே தான் குதிக்கணும்னு நினைக்கிறேன். சரியான பழமாக்கி செத்துற மாட்டாளா? இப்போ பாருங்கள் ஜம்பை. ஒய் ரைட்டு. எங்கே அது சரியான பழமாக இருக்குங்க. கண்டிப்பாக அக்கா செத்துரும். நமக்காக இங்கே ஒரு கடை திறந்துருக்கு. உள்ளது இருக்கான்னு பார்ப்போம். செம்ம சைலண்டாக்கு. உள்ளது உள்ள ரேகு கத்திரிக்கோள் கத்திரிக்கோள் இருங்க. இதை ரெடி பண்ணி விட்ருவோம். கத்திரிக்கோள் எடுத்துக்குவோம். ஆரோஸோ வச்சுக்குவோம். இப்போ தான் நம்மளோட புல்லட்டு இல்லையே, அடி வாங்க முடியாது. ஆரோ எடுத்துக்குவோம். கத்திக்கு ஒன்றும் இல்லை, ஹேண்டில் மட்டும் நல்லா போட்டிருக்கா. ஏன்னா பேட்னா தான் இதெல்லாம் சொல்லுவோம். இருவாரேன் லோட் பண்ணிக்கிறேன். ஓகே எடுத்தேன். லோட் பண்ணிட்டு எடுத்துட்டா. புல்லட்டு பாட்டிலு யார் உருப்படியாக இருக்கா? ஓகே வேறு இந்த இது அடைச்சிருக்குங்கிட்டது வழி இருக்கா? அடைச்ச இடத்துக்கு வழி இல்லை. இதுக்குள்ளே குதிச்சு பார்க்கணுமா? இல்லையே. ஓ அந்த பக்கம் தான் வந்தோமா நம்ம? இதெல்லாம் வேணாம். என் கத்தியே பவர் ஆகும். இது பாட்டிலு. ஓகே இந்த கடையை காலி பண்ணியாச்சு. அடுத்த கடைக்கு போவாங்க. எவனுமே இல்லையா? செம்ம சைலண்டாக இருக்கே. ஓகே ஆள் இல்லை. இந்நேரம் இருந்தால் ஊரே கூடியிருப்பானுங்க. ஓகே மெடிசின் ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே இது இருக்கா? ஏன் வர லூட் ரொம்ப கம்மி பண்ணுறானுங்க. ஒன்றுமே இல்லை. கவுண்டர் விளாடும் போது தான் தெரியும் இதே லூட் அதிகமாக இருக்குடான்ட்டு. அந்த ஒரு கதவு இருக்குது. சரக்கு பாட்டில். இதை முடிச்ச பிறகு கிரவுண்டில் விளாட்லான்னு இருக்கேன். ஆனால் போடுற அளவுக்கு வாய்ப்பு எனக்கு கிளம்பிப்பேன். சரி வாங்க நெக்ஸ்ட்டு போவோம். அந்த ரூமுக்குள்ளே நாங்கள் ஓகே எவனும் இல்லை. திறந்து உள்ளே போகலாம். ஏடா எங்கே தரா ஸ்பானா நீ? ஹல்க்கு தூக்கிட்டியா? மெண்டல் யாரா நீ? துப்பாக்கி. ஐயோ எக்ஸ்ட்ரா போட்டேன் நினச்சேன். வேஸ்ட்டு அடிக்க வேண்டியதான். ஒரே தூக்கிட்டாங்க மெண்டல். இவனும் விசில் அடித்தானே. ஆள் இருக்காங்க. வந்துட்டான். ஏன்டா அவ்வளோ பெரிய மலை பறக்க போட்டு இன்னும் பார்க்கலையானே? பார்த்துட்டான் போட்டான். இருடா ஐயோ இருடா. எப்பா செத்துட்டானா? புடனே ஒருத்தி போட்டான்டா. வில்லா பைத்தியக்காரனுங்க ஒன்று இருக்குப்பா. இது வேறு கரெக்டாக ஷோல்டரில் போடுறானுங்க ஒவ்வொரு தடவையும்.
இருடா நீ வாடா உனக்கு பொருள் அடிக்காம மாட்டான் நீ வாடா. அங்கே பார்த்துட்டு இருக்கியா மெண்டல். ஐயோ வாங்க ஒத்த பொட்டில் இருக்கு உயிர். ஒரு பொட்டு மெடிக்கிட்டும் ஒன்று தான் இருக்குது. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதாவது நான் லிசனிங் மூடில் பார்த்தேன். ஆமாம் ஹாஸ்பிட்டல் போகிறோம்ப்பா. ஒருத்தனை இல்லை, சரி இல்லையேன்னு தான் போனேன். அவ்வளோ பெரிய எருமாள் ஸ்பான் ஆகிட்டான். எப்படி அவன் லிசனிங் மூலம் தெரியாமல் வந்திருக்கோம். வாமா உள்ளே போமா. நிறையா தராங்களே வெடிமருந்து. ஆமாம் யூஸ் பண்ணேன்ல, அதை முதல்ல இது பண்ணோம். இன்னொன்று யூஸ் பண்ணிடுவோம். அதை வச்சு என்ன பண்ண போகிறோம். ஓகே உடனே பற்ற வைக்காதக்கா. துப்பாக்கியில் புல்லட் இல்லை, சைலன்சரு. புல்லட் வரப்போ சைலன்சர் ரெடி பண்ணிக்கலாம். இதை முதல் மாற்றிக்கணும். ஒன்றுமே இல்லை, அப்போ இதே இருக்கட்டும். வேறு என்ன வெறும் செல்ஃபாக இருக்குது. ஈஸி வச்சு வேண்டாம் நிறையா கிடைக்குமோ. உள்ளே ஒன்றும் இருக்காது பாருங்களேன். வேட்டை போடுவான். என்ன கொடுத்தேன் அக்கா அப்படின்னா அசையாமக்கு. என்ன ட்ராங்கல் கொடுத்தேனே. கேம் ஷொக் ஆயிடுச்சா? இது திருப்பி கொடுக்கணுமா? ரைட்டு, நான் சொன்னதுக்காகவே 3 புல்லட்டை கொடுத்துட்டேன். எது சொல்லாமதுன்னா உள்ளே ஒன்றும் இருந்திருக்காது. ஓகே இங்கேயே ஸ்டாக்கப் பண்ண வேண்டியதான் ஃபுல் புல்லட்டையும். ஓகே எங்கிட்ட அவ்வளோதானே, வேறு எதுவும் இல்லைல்ல. இது நம்ம வந்த வழியா? எங்கள் இன்னொரு ரவுண்டு பின்னாடி பேசுகிறேன். அடிச்சல்ல இந்த சைடில் ஒரு வழி போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் தான். ஒன்றுமே இல்லை, வழி போதுன்னு நினச்சேன். விட்டு சந்தா அது. அங்கிட்ட ஒரு பெரிய வழி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தான் நான் அந்த ரூமுக்குள்ளே போனேன். இந்த இதுக்குள்ள ஆமாம் ஒன்றும் இல்லை. ஓகே சைலன்ஸ் ரெடி பண்ணியாச்சு. புல்லட்டுனால வேணாம் நினச்சேன். புல்லட்டு இப்போ இருக்குது, ரேக் இல்லை. ஓகே வா ஏற்கா வாக்கா வேமா போகலாம். ஓகே இதுக்குள்ளே போகணும். இப்போ ஊரை கூட்ட போதுன்னு நினைக்கிறேன். இது விழுக போகும்போது அவ்வளோதான். கிட்ட என்ன இருக்குது? சேரா பைட்ஸு என்னங்க வில்லு தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா துப்பாக்கி யூஸ் பண்ணுறாங்க மெண்டலுங்க. இதில் சாக்ரிஃபைஸ் வேறு பண்ணுறானுங்க. அவனோட சாபத்தை நான் எடுத்துகிட்டேன்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறானுங்க போல, மெண்டலாக இருப்பாங்க போல். அந்த ஃபீல் ஹர் லவ்ன்னுறாங்களா அந்த குரூப்பு தானே. அவங்க தானே ஸ்கார்ஸ்ன்றாங்க. ஸ்கார்ஸ் சேரா பைட்ஸ் 2 ஒன்று நினைக்கிறேன். WLF அவங்கள இந்த மாதிரி இது சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அது என்னது ஸ்கார்ஸ்னு. விழுந்துட்டேன். ஏறுறது படி இருக்கா? அப்புறம் எதுக்கு கஷ்டப்பட்டு குதிச்சுக்கிட்டு நடப்பாக இருக்க. ஒன்றும் கூட சரக்கு ஏதோ இல்லையா? ஓகே மேலே இன்னும் மேலே ஒரு ரவுண்டு போதா எங்கே? ஓகே அதை பார்த்தா வெளியே போகிற வழி மாதிரி தெரியுது. இந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த பக்கம் போகணுமா? இங்கே ஏதோ இருக்குது. கத்திரிக்கோள், அரை கத்திரிக்கோள். போடுக்கா சம்பா. அவ்வளோதான். ரைட் எடுத்தோடனே சரக்கு. சூப்பர். வேறு ஒட்டுற டேப்பு. வேறு ஒன்றுமே இல்லை. ஏதோ மேனுவல் நினைக்கிறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்னொரு புது ஸ்கில் ஓப்பன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்கிரேட் பிரான்ச் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஓ மை காட். இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக முதல்ல அப்கிரேட் பண்ணலாம். என்னது கிராஃப்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அரசா? ஓ மை காட் சூப்பர். ஆனால் இப்போ அதை பண்ணுவோமா? நான் முதல் மெடிக்கிட்ட மேக்ஸ் பண்ண வச்சேன். எல்லாத்தோட இது இன்க்ரீஸ் பண்ணுதுங்க டேமேஜ் வாங்குற ஏரியாவை. வேணாம், நான் முதல்ல மெடிக்கிட்ட பார்த்துக்கிறேன், அப்புறமா அதுக்கு வரேன். மெடிக்கிட் தான் மெயின். இப்போ வர அடி ஓவராக விழுகுது நம்ம அக்காவுக்கு. விழுந்துடாத காத்துட்டு ஏற முடியாதுக்கா. ஓகே ஜம்படி போடு. இம்படி தான். இப்போ மேலே போகணும். மேலே டாப் ஃப்ளோர் போயிட்டோம்னா அடுத்து எவ்வளோ நம்ம அடிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஹாஸ்பிட்டல்கிட்ட வந்துட்டோம்னா அவ்வளோதான். அடுத்து பெரிய ஃபைட் இருக்குன்னு அர்த்தம். டாப் ஃப்ளோர்லேருந்து எப்படிக்கா ரோட்டுக்கு போவேன்? டாப் ஃப்ளோரில் எவனும் ஆள் இருக்கானா? இல்லை ஆள் இல்லை. ஓகே எதையோ லுக்கட் போடுறான். என்னது? ஐயோ மறைச்சிக்கச்சுங்க. இந்த இருக்குது ஹாஸ்பிட்டல். நீ அங்கே இருப்பா, நான் நம்புகிறேன் நோரான்றா. நோரா அந்த நம்ம ஷோல்டரில் ஒருத்தி ஏறி உட்காந்தால நம்மளை கீழே தள்ளி விட்டு அவள். முக்கியமாக டாமி மண்டையில் 2 அடி போட்டு ரத்தம் வர வச்சுவாங்க. அவள் தான் சட்டு 4-5 அடி போட்டா துப்பாக்கியை வச்சு.
ஓகே, இறங்கிட்டோம்னா ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் நம்ம. ஸ்வைன் இறங்குக்கா. தண்ணிக்குள்ளே இறக்கி விட்றாங்க. தண்ணியை பார்த்தா நான் அங்கேருந்து ஜம்ப் அடிச்சிருப்பேன். வேறு எங்கிட்ட எதுவும் வழி இருக்கா? ஒன்றையும் காணா. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டாண்டில் நான் அதாவது காடு ஈடு இருக்குன்னு பார்த்தேன், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. லைட் அடிச்சும் பார்க்குறேன், ஒன்றும் தெரில. இருந்தால் தானே தெரிறதுக்குன்றீங்களா? அங்கிட்டு போகலாமா? இந்த பக்கம் ஒரு பாதை போகுது, பட் அதை நம்பி போகலாமான்னு தெரில. ஓகே, இந்த பக்கம் மரத்தை வச்சு அடைச்சிட்டேன். வா லெஃப்டில் என்ன இருக்குது? இன்னும் என்னென்னமோ சவுண்டு கேட்குது. நம்ம இப்படி போய் பார்ப்போம். ஓகே, அங்கிட்டு ஜம்ப் அடிச்சு அங்கிட்டு தான் வழி போகிற மாதிரி இருக்குது. இங்கே என்ன ஆகுன்னு மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இங்கிட்ட ஏதோ மரம் இருந்துச்சு, மரத்துக்கிட்ட ஏதாவது வச்சுருக்கானா? ஒன்றும் இல்லை. பாட்டிலு, பட் அது ஏன்ட்டே இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். வெஸ்டர்னா? உள்ளே ஆள் இருக்கீங்களா? ஹலோ, கீழே நிறையா கிடக்கு, எதையுமே எடுக்க முடியல. பாட்டில் அப்படியே மினுக்கிற மாதிரி. ஏதோ லெட்டர். என்ன லெட்ரு? டாமுக்கு எழுதியிருக்காங்க. டு கீப் ஹியரிங் கன் ஃபயர்ஸ் அட் ஆர் ஹார்ஸ் வி ஹாவ் நோ ஐடியா டு protect us from this crazy cult. We can't wait for the yellow food to find us. We have to trek to their base and join them. I started stashing supplies in the safe, heading out. Best route will be back with ASAP. அதாவது இவங்க ஒரு குரூப்பு ஒளிஞ்சிருந்துருக்கானுங்க. வெளியே கன் சவுண்டு தேவையில்லாத நேரத்துலலாம், அதாவது என்ன சொல்ல, ஆடான நேரத்தில் பூரா அந்த கன் ஃபயர் சவுண்ட்லாம் கேட்குது. இந்த கல்ட்டு யார் சொல்கிறான்னா அந்த செராஃபைட்ஸ் தான். சரியான மெண்டலாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட சிக்கி நம்ம சின்ன பண்ணாமங்கிறதுக்கு WLF நம்மளை வேகமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணிடலாம். நான் ஒரு ஈஸியான சைடு பக்கம் தான் பேட்ரோல் மாதிரி போகிறேன். இப்போதைக்கு தேவையான பொருளை பூரா நான் வந்து ஒரு சேஃபில் வச்சுருக்கேன், போய் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அக்கா பாஸ்வேர்டு போட்டு கொடுத்துருச்சு. இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னா அந்த சேஃபை தேடணும். எப்போவுமே சேஃப் தான் முதல் கண்டப்படும். அது இந்தாக்கு பாதை இதுக்குள்ளே தான் சேஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருங்க, அங்கே லூட் அடிச்சுட்டு போ. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சேஃப் தான் நம்ம கண்ணில் போடும். இது அதுக்கான பாஸ்வேர்டு தேடி அலையணும். இந்த தடவை பாஸ்வேர்டு கரெக்டாக கிடச்சிருச்சு, சேஃப் தேடணும். அந்த இதுக்குள்ளே தான் வந்துருந்துச்சு சேஃபு. இருங்க, ஓகே, எங்கேது இல்லை, நம்ம அந்த சேஃப் அதுக்குள்ளே தான் இருப்போம். போய் சேஃப் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். புது கன்று கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த இருக்கிற சேஃப் கண் மாதிரியே இருக்குல்ல. இங்கே வேறு இருக்கான் பார்ப்போம். சுற்றி இங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ரேகு வேறு ஒரு ஒர்க் பெஞ்ச் இருக்குது, நல்ல விஷயம். இங்கேன்னு போதை மாத்திரை, சரக்கு, வேறு டேப்பு. டப்பா உருள்றதே பயங்கரமாக்கே. சரி ரைட்டு. எங்கே ஒரு இது இருக்குது. ஓகே, முதல் சேஃபை தந்துடும். அப்போ தான் நட்டு போல்ட்டு கிடைக்கும். அதை வச்சு நம்ம அப்கிரேட் எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம். ஓகே, முதல் நம்பர் என்ன? 35. ரெண்டாவது நம்பரு 68. கடைசி நம்பர் 23. அதைத்தான் பார்த்தேன். என்னடா என்ன பார்த்தேன்? அதான் இருந்துச்சு 20. சுபா பார்மசி என்னடா போட்டிருக்க நம்பர் 23. 38 55. ரைட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே 38, அடுத்து 50. தாண்டி போயிட்டேன் 55. அடுத்து சர்ன்னு பின்னாடி வந்தோம்னா 23. இப்போ திறந்துரு சீசே. மாஸ் காமிச்சாச்சு. என்னங்கடா நட்டு போட்டு எதுவுமே இல்லை. மற்ற ஐட்டம்லாம் வச்சுருக்கேன், நட்டு போட்டு இல்லைப்பாங்க. நம்ம ஒரு பிளான் பண்ணாலே அது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. இவன் எப்படி அந்த பிளானை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இப்போ எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான் இது பண்ணுறதுக்கு. இப்படி சரி இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு அப்கிரேடாக கிடைக்கதான் பார்ப்போம். நான் எவ்வளோ போல்ட் வச்சுருக்கேன்னு இன்னும் பார்க்கல. எவ்வளோ வச்சுருக்கோம்? 161 வச்சுருக்கோம்மா. அப்போ 2 அப்கிரேட் பண்ணலாம். முதல் ஜோலோட ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருந்தேன். டேமேஜை முடிச்சு விட்றலாம். தலைமை போட்டு சும்மா பயங்கரமாக அடிக்குது. ஓகே,
மேக்ஸ். ஓகே, என் தலைவன் கன்று மேக்ஸ் ஆயிடுச்சு. ஸ்பாட்டன்ஸ் நம்ம தலைவன் கன்று மேக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து 10 கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 91 அப்போ ஏதாவது பண்ணலாம். இந்த கன்று ஸ்டெபிலிட்டி, கெப்பாசிட்டி, ரேஞ்ச் ஃபைண்டரு வேணாம். ஷார்கன் கெப்பாசிட்டி போன அவசியம் இல்லை, ஏன்னா புல்லட் கிடைக்க முடியாது ஷார்கனுக்கு. ரேஞ்ச் ஃபைண்டரா? ஓகே, இது என்னது? ரிஸ்டிங் போ, இது ஸ்டெபிலிட்டி. ரேஞ்ச் ஃபைண்டர், ஆட் ரேஞ்ச் ஃபைண்டர் ஆட்டோமேட்டிக்கலி மார்க் டிஸ்டன்ஸ் ஆஃப் எனிமி. அதாவது அவன் எவ்வளோ தூரத்தில் இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கோடு வரும்ல, கீழே வரிசையாக 3 கோடு, அந்த 3 கோடில் எந்த கோடில் வச்சா கரெக்டாக அவனுக்கு அடி விடுவோம்னு காமிக்குது. அது கண்டிப்பாக நம்ம தேவை. ஏன்னா ஷார்ட் ரேஞ்சுக்கு நம்மகிட்ட சைலன்சர் இருக்குது, லாங் ரேஞ்சுக்கு அம்பு தான், வேறு இல்லை. அது நமக்கு கண்டிப்பாக தேவை. நம்ம பார்த்துக்கு 2வது கோட்டில் போட்டால் அவன் மண்டையில் விடுவோம் பார்த்து எய்ம் வச்சு விட்டா, அது 3வது கோட்டில் அவன் நெஞ்சில் விட்டுருச்சுன்னா. ஓகே, enemy an additional marker will shown at the exact range of enemy on the reptile. புரிஞ்சிச்சு, எனக்கு என்ன புரிஞ்சிச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்து வர எனிமி ஓவர் ஆக்குனால நம்ம நிறைய அம்பு யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன், புல்லட் பார்த்தாம. ஓகே, கீழே தான் போகணும், வேறு வழி நான் பார்க்கல. வாங்க கீழே போவோம், தரன்னு போவோம். கிரவுண்ட் ஃப்ளோர் தொட்டுட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆக்கா ஒய், டப்புன்னு ஒரு திமிங்கலாம் சுறா போகணுமா? எப்படி இருக்கும்? ஓகே, என்ன இப்படி பாதை இருக்க மாதிரி தெரியலையே, எல்லாம் அடைச்சி வச்சுருக்கானுங்க. இந்த இருக்கா? ஏன்னா வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கே, இது கண்டிப்பாக பாதையாக இருக்குமா? அந்தாக்கு வழி அதில் இல்லை, அது நம்ம அங்கேருந்து விழுந்ததில் ஆப்போசிட்டில் ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கோங்க. ஐய, அங்கிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். வேஸ்ட்டு இல்லை, ஆமாம் அந்த பக்கம் மட்டும் பார்க்காம விட்டேன்னு நினைக்கிறேன். ஓய், இதில் ஜம்ப் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக. நல்ல வேலை அக்கா கேமில் ஸ்டக் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். ஸ்டக்காக திருப்பி ரீஸ்டார்ட் கொடுத்து வேறு போகணும் நான் லாஸ்ட் என்கவுண்ட்ரு. இது இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. அதே தான், அப்படி தானே? ஆமாம், இந்த படி இருக்குது, இந்த படியில் ஏறி போனால் அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வருவோம். இதோ மரம், பாட்டில் இல்லை, பாட்டில் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ வழி வேற எங்கிட்ட தேடி பார்க்கணும் போலங்க. வந்த இடத்துக்கே வந்திருக்கேன், ஆனால் அங்கிட்ட வழி இல்லையே, அடைச்சிருந்துச்சே. ஓ, தண்ணிக்குள்ளே போய் பார்க்கணுமோ? ஏற்கனவே வந்த வழி தான், திருப்பி நான் இப்போ சுற்றி கீழே போகணுமா? சுற்றினதான் சுற்ற விட்றீங்களாடா? இல்லை வேறு எதுவும் இங்கிட்டு மேலே இருக்குது, அங்கிட்டு போகக்கூடாதா? எனக்கு என்னமோ தெரில, நம்ம கீழே தான் போகணும். வாங்க போவோம். ஓகே, நீந்தியே போகலாமா? அது தெரியாமல் இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், நெருக்கி வந்துட்டேன். ஆள் இருக்காங்க. முக்கா நம்மள தான் தேடுறாங்களா? வெசல்ஸ் சர்ச். ஓ, நம்மளாம் தேடிட்டு இருக்காங்க. ஐசக் அதை பற்றி இது நல்லா தான் எடுத்துக்க மாட்டார் அப்படின்றான். என்ன காணா? எஸ்கேப் த ஃபக்கர் திட்டாங்க. ஓ, வேற ஒன்று தப்பிச்சு போயிட்டான் போல், அவனை தேடிட்டு இருக்காங்க. நான் கூட நம்மளை பற்றி தான் பேசாச்சேன். என்ன எங்கிட்ட தான் என்ன எங்கே போகிறது? இங்கே வழி இருக்கா இல்லையா? இருக்கு. வந்தாச்சு. ரைட்டு, இப்போ ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னமோ காமிக்கிறாங்களே. ஓ, அது கீழே போய் போகணுமா? ஆனால் எதுவும் அங்கே இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. வா, பொந்தாக இருக்குது, அதனால் நம்ம உள்ளே கஷ்டப்பட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க போல். ரைட்டு. அப்பா, யாரோ உட்காந்துருக்காங்க. யாருக்கா நீ? இங்கேருந்து சுட முடியுமா? சுட முடியல, துப்பாக்கி எடுக்க முடியல. ஓகே, கீழே குஞ்சே போ. ஏன்னா அவன் அங்கிட்ட அவங்க உட்காந்துருக்க டப்புன்னு பார்த்துக்கிட்டாங்கன்னா. ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான், கொண்டை போட்டிருக்கா.
ஏறு அப்படியே சைலண்ட். இல்லை அனிமேஷன் அதுவே போயிடுச்சு. மக்கா சவுண்டா கை தூக்கு. ஏதோ கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கா. நோரா எங்கே தெரியுமா? தெரியும். அவள் எங்கே இருக்கா? அவள் ஹாஸ்பிட்டலாக்கா. ஹாஸ்பிட்டலில் எங்கே? அவங்க மேலே இருக்க ஃப்ளோர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பா. எப்பா கழுத்துலேயே இறக்கிட்டா. எப்பா மடத்தனா பண்ணிட்ட. கத்தியை தொடச்சி உள்ள வச்சாச்சு. ஓகே, என்ன கேம் விளாட்றா? எங்கே என்ன கேம்னு தெரியலங்க. இதை பார்த்தா சின்ன வயசு அந்த திருடைய வச்சு ஒரு கேம் விளாடுவோம்ல ஃபோனில், அந்த கேம் மாதிரி இருக்குது. ஓகே போல்ட்டு. ஓகே வேறு. ஓகே ஓகே சரி ரைட்டு. வேறு எதுவும் இல்லை. வாங்க அடுத்து போவோம். அந்த கேம் இன்னும் கத்திக்கிட்டே இருக்குப்பாங்க. மேலே போகலாமா? இங்கே அப்படியே அம்பு உடச்சி பார்ப்போமா? பிஎஸ்பி தான் வேணாம். எதுக்கு அதுவா டப்புன்னு அம்பு உடச்சி போவோம். அம்பு தேவைப்படும் நம்மளுக்கு. அம்பு பத்தாமல் போயிடும். இந்த இடத்த செக் பண்ணிட்டோமா? இது என்ன தனியாக ஆக்கியே? ஒன்றும் இருக்காது. எப்படியும் மேலே தான் போகணும். அதுக்கு முன்னாடி இந்த ரூம் மட்டும் பார்த்துட்டு போவோம். இருங்க. இல்லைங்க வெறும் ரூமுங்க. குப்பையை போடுற இடம் போலங்க. குப்பை போடுற உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கேன் நைஸாக ஓபியை போட்டு அவங்க இடத்துலேருந்து. ஓகே கத்தியிலேருந்து எல்லாம் பக்காவாக இருக்குது. ஓகே லோட் பண்ணிக்கலாம். வாங்க போவோம். இப்போ மேலே தான் போகணும். ஓகே எங்கள் ஆளு காயலா? இல்லை லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். அதுபோல் சப்புன்னு வந்தாச்சு. என்னடா பேசுறீங்க? ஓ மேலே போகணும். ஓ இங்கே ஒரு பேஸ் இருக்குங்க. புறாவில் இங்கே இருக்கானுங்க. மருந்து காய்ப்படம் வந்திருக்காங்க. இந்த ஆயிரு வரேன். இவனை பிடிச்சிட்டு அவளுக்கு ஹெட் ஷாட் புடி. மிஸ் ஆயிடுச்சு. ஓகே போட்டேன். ஐயோ யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஐயோ படுத்துக்க. ஐயோ நாய் வேறு இருக்கா? கோபாயின்றா பிடிச்சிருச்சு. நாய் பார்த்துருச்சு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. ஆடாம ஐயோ ஆடிக்கிட்டு இருக்காளே. சாய் பார்த்துட்டாங்க. எங்கே எத்தனை பேர் இருக்காங்க தெரியலையே. எங்கடாக்க? ஓ மேலே வச்சிருக்கேன் லெஃப்டில். அப்பா சாவு. ஐயோ மிஸ் ஆகிட்டாலே. போட போ மிஸ் நாய். ஓகே அடுத்து அவ. என்னது? பாம். அப்பா ஜஸ்ட் மிஸ்ட்டுங்க. மேலே ஸ்னைப்பர் ஒருத்தர் இருக்கேன். அவன் வேற விட மாட்டேங்கிறான். வாங்கிக்க. அஜிஜோ இரு உன்னை அடிச்சிருக்கேன். இரு ஹெட் ஷாட் போட்டா. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். இன்றைக்கி இங்கே முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் எதுவும் பிடிக்கல செய்யலை ஏதாவது சரியாக பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. அதை நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக இந்த மாதிரி வீடியோஸ், ப்ளே ஸ்டேஷன் வீடியோஸ், ஸ்டோரி கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சேன், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்பாட்டன்ஸ். ஓகே ஸ்பாட்டன்ஸ், அடுத்த வீடியோ நாளை இரவு 8 மணிக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாட்டா பை பாய், see you.